அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ராகி கூழ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 2 கப்பு ராகி மாவு எடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 1/2 கப்பு நான் வந்து கம்பு எடுத்து அதையும் நல்லா கல் மண் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு போகிறேன். கம்பு வந்து உங்களுக்கு 1/2 மணி நேரம் ஊறினா போதும், எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். எப்படியும் ஒரு 12 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தாங்க நான் வந்து இந்த ராகி மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்பு மாவு ஊற வச்சது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். 1:2 அளவில் தண்ணி ஊற்றி நான் வந்து 4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடித்து வச்சுருந்தா நம்ம வந்து கம்பு மாவு எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு அது நல்ல கம்பு நமக்கு வந்து வெந்து வரணுங்க. அந்த கம்பு வெந்ததும் ரெடி பண்ணி வச்சுருந்தா ராகி மாவு எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், கைவிடாத எல்லாத்தையும் மொத்தமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த சமயத்தில் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் ஃபைனலாக சாப்பிடும்போது கூட உப்பு சேர்க்கலாம். நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு கிண்ணத்தில் போட்டு பார்த்தா அப்படியே தண்ணியில் வந்து உங்களுக்கு கரையாததும் அதாங்க வெந்ததோட கன்சிஸ்டன்சி. ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து நல்லா கரைச்சி தயிர் போட்டு சின்ன வெங்காயம் வத்தலோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாய்.